ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு குக் வித் டாப்பர். இன்றைக்கி நம்ம சேனலில் பம்ப்கின் வச்சு ரொம்ப டேஸ்டியான குல்ஃபிஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய கப்பளவு பம்ப்கின் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாதியளவு தண்ணி ட்ரையாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கட் பண்ணி பார்க்கும்போது கட் ஆகணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. வெந்ததும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கோங்க. மில்க் மேடு இல்லைனா நீங்கள் அதே அளவு எக்ஸ்ட்ரா சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. 15லேருந்து 20 முந்திரி பருப்பை 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லா சூடானதும் இதில் 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதித்து பொங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. இன்னும் இது திக்காகணும். ஸோ அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி திக்காகும் போது சைடில் ஆடை சேர்ந்துட்டே இருக்கும். அதெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா திக்காயிருச்சு. பாருங்கள், இந்தளவு கன்சிஸ்டன்சி வரணும். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணான்னா கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்கள் பம்ப்கினை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பம்ப்கின் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த முந்திரி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணது இந்த குல்ஃபியோட கலர் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு 10லேருந்து 15 பாதாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் மோல்டில் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு துருவின நட்ஸை இந்த மாதிரி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான பம்ப்கின் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.